வணக்கம். டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் எப்படி ஸ்கீம்ஸ் மாடியூல் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் உள்ள டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸ்கீம்ஸுங்கிற இந்த மாடியூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்கீம்ஸ் மாடியூல் கிளிக் பண்ணுங்க, உங்களோட கிளாஸ் டிஸ்பிளே ஆகும். உங்கள் கிளாஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கிளாஸ்க்கு எந்த செக்ஷனுக்கு அப்டேட் பண்ண போகிறீங்க அந்த செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணுன்னா எல்லா ஸ்கீம்ஸும் டிஸ்பிளே ஆகும். இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ண போகிறது ஃபுட்வியர். ஸோ நான் அந்த ஃபுட்வியருங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நீங்கள் ஃபுட்வியரை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி எஸ் கொடுத்துருப்போம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஃபுட்வியர் கொடுத்துருப்போம். அதனால் நம்ம ஸ்டேட்டஸை எஸ்ன்னு நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்தோன்னே உங்கள் கேலரியில் ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும் க்ரீன் கலரில். ஸோ இங்கே இமேஜ் அப்லோடட் இடத்துல பாருங்கள் அப்டேட்டட்னு மாறிடுச்சு. இப்போ சேவுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன ஃபைல் சூஸ் பண்ணாலும் லாஸ்ட்டாக சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபைலை நீங்கள் அப்டேட் பண்ணணும். இதை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட்டுன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.